வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 29/12/2024 ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தால் அந்த பிடிஎஃப் வந்து கிடச்சிருந்துச்சு. அவங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7வது கொஸ்டின். ஸோ 7வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. அதாவது ஏபிசி இவங்க 3 பேரும் தனித்தனியாக ஒரு வேலையை வந்து 9, 12, 18 நாட்கள் வந்து முடிக்கிறாங்க தனித்தனியாகவும். சரிங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க சேர்ந்து எல்லாரும். இப்போ வந்து ஏ லெஃப்ட் ஆஃப்டர் 3 days 3 நாள் கழிச்சு வந்து ஏ வந்து அந்த வேலையை விட்டு போயிடறான். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் வந்து பியும் சியும் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின். சரிங்களா, இப்போ வந்து ஏ பி சி இவங்க 3 பேர் தனித்தனி எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 9 நாள், பி வந்து 12 நாள், சி வந்து 18 நாள் வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போது டோட்டலாக அதோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 36 இருக்கும். சரிங்களா, 36ன்றது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சினா என்ன, ஒரு நாளில் ஏ வந்து வேலை செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை. சரிங்களா, இது வந்து டேஸு, இது வந்து டோட்டல் ஒர்க் இங்கே வந்து எஃபிஷியன்சி. சரிங்களா, இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 2. நல்லா கவனிங்க, 3 பேருமே சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நாள்? 3 நாள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. 3ஆவது நாள் கழிச்சு தான் வந்து ஏ வந்து லெஃப்ட் ஆகிறாங்க. அப்போ 3 நாள் வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா 3 நாள். 3 × A + B + C 3 நாள் அவங்க செஞ்ச வேலை வந்து 3 × A + B + C இருக்குமா? அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு வந்து 4, 3, 2. அப்போது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 4, 3, 2. சரிங்களா, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3 × 9ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ மொத்தம் 27 ஒர்க் வந்து அவங்க ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, நமக்கு டோட்டல் ஒர்க் எத்தனை? 36 ஒர்க்கு. சரிங்களா, டோட்டல் வந்து 36 ஒர்க்கு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36லேருந்து 27 போச்சுன்னா மிச்சம் வந்து 9 ஒர்க் இருக்கும். சரிங்களா, இதை வந்து இப்போ யார் செஞ்சு முடிக்க போகிறா? ஏ வந்து லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை வந்து யார் பண்ண போகிறா? பியும் சி மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா, நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் பி அண்ட் சி, பி + சி என்ன வரும்? டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சினா 3 + 2 = 5. ஸோ 9/5 டேஸில் வந்து அவங்க வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, எத்தனை நாள் வரைக்கும் லெஃப்ட் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு ஏ வந்து லெஃப்ட் ஆகிறாரு. ஸோ 3 நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த மொத்த வேலையை 3 நாள் அவங்க செஞ்ச வேலையை கண்டுபிடிச்சி அதை வந்து மொத்த வேலையிலேருந்து கழிச்சிங்க அப்படின்னா மீதி வேலை வந்து கிடைக்கும். அந்த மீதி வேலையை வந்து யார் வந்து முடிக்க போகிறான்றதை அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு நீங்கள் ஒதுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் 2 டேபிள், 2 டேபிள் அப்புறம் 3 சேர்னுடைய விலை வந்து 540 ரூபா கொடுத்தாங்க. அதே நேரத்தில் 2 டேபிள் ஒரு சேரனுடைய விலை வந்து 470 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வந்து 35 சேரனுடைய விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நல்லா கவனிங்க, 2 டேபிள் + 3 சேருடைய விலை எவ்வளவு? 540 ரூபா. இப்போது 2 டேபிள் + ஒரு சேரோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 470 ரூபா. அப்போது இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிச்சிங்க அப்படின்னா 2 சேர்னுடைய விலை 70 ரூபா வரும். அப்போது ஒரு சேரனுடைய விலை வந்து 35 ரூபா. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 சேரோட விலை தான் தேவை. ஸோ 35 சேரனுடைய விலை 35 × 35 = என்ன வரும்? 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? ஒரு நம்பர் 5ல் வந்து முடியுது, அதோடைய ஸ்கொயர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 5உடைய ஸ்கொயர் என்ன? 25. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து அதுக்கு அடுத்துள்ள நம்பரோட பெருக்கணும். அப்போ 3 × 4 12. சரிங்களா, ஸோ 3 × 4 புரியுங்க, இதை தனியாக வேறு கலரில் எழுதுகிறேன் அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3 × 4 சரிங்களா, ஸோ 3 × 4 12. சரிங்களா, அப்போ மொத்தம் வந்து அந்த சேரனுடைய மொத்த விலை எவ்வளோ இருக்கும்? 12,225 சொல்லியிருக்கும். அவ்வளோதான். 35 ஸ்கொயரில் 5ல் ஸ்கொயர் வந்து 5ல் யூனிட் டிஜிட் 5ல் முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பரோடைய ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 5ஓட ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதோட அடுத்த நம்பரோட பெருக்கி போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். ராணி வந்து 2 லட்ச ரூபா வந்து அமௌண்ட் வந்து கடன் வாங்குறாங்க பேங்க்லேருந்து. சரிங்களா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி கட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 7% அப்படின்ற விதத்தில் 2 வருஷத்துக்கு வந்து அவங்க மொத்தம் வந்து எவ்வளோ வட்டி கட்டுறன்றதான் கொஸ்டின். ஸோ SI = PRT/100. PRT/100. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். சரிங்களா, 3, 6, 2 லட்சம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம தெரியும் 7%. டைம் வந்து 2 வருஷம் =100. அப்படின்னா அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 2 14, 14 2 28, 28ஓட ஒரு 3 0. ஸோ 28,000 ரூபாய் வந்து அவங்க வந்து வட்டியை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் கிவன் as the positive square root of the product of those two numbers. ஒன்றும் இல்லை, இரண்டு நம்பருடைய மீன் ப்ரொபோஷனல். சரிங்களா, மீன் ப்ரொபோஷனல் வந்து அந்த இரண்டு மூணுடைய பெருக்களுடைய பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து சமம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து 72, சரிங்களா, 72 இஸ் தி மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 18 அண்ட் ஒய். ரெண்டு நம்பர் இருக்குது, 18 அப்புறம் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு நம்பர் இருக்குது. அதனுடைய மீன் ப்ரொபோஷனல் வந்து 72 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. மீன் ப்ரொபோஷனல் என்ன, அண்டர் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இதுதான் வந்து மீன் ப்ரொபோஷனல். சரிங்களா, இரண்டு எண்ணு கொடுத்துட்டாங்க, அதனுடைய மீன் ப்ரொபோஷனல். சரிங்களா, சராசரி விகிதாச்சாரம் கேட்டாங்கன்னா ப்ரொபோஷனல். மீன் ப்ரொபோஷனல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இரண்டு எண்ணுடைய மீன் ப்ரொபோஷனல் அண்டர் ரூட் ஆஃப் ஏபி. சரிங்களா, அண்டர் ரூட் ஆஃப் ஏபி. சரிங்களா, அப்படின்னா 18 × ஒய் இரண்டு எண். அதோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க, 71 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 18 × ஒய். சரிங்களா, ஈக்குவல் டு 72 ஸ்கொயர் சொல்லி வரும். அதை 72 × 72 எடுத்துக்கலாம். அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 18 4 18 72. ஸோ ஒய்யோட மதிப்பு 4 × 72 ஈக்குவல் டு 288 ஒய்யினுடைய மதிப்பு. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். sin ஸ்கொயர் 48 + sin ஸ்கொயர் 42 டிகிரி, அடுத்து tan ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் காஸ் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் 15 டிகிரி சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இந்த மூணு ஃபார்ம் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்து 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததா 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா, இது வந்து அதுக்கடுத்து ரெண்டு θ1 அப்புறம் θ2 இது ரெண்டுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி அப்படின்னா sin θ1 ஈக்குவல் டு காஸ் θ2. சரிங்களா, அதே மாதிரி tan θ1 ஈக்குவல் டு cot θ2. அதே மாதிரி சீக்கன் θ1 ஈக்குவல் டு கொசீக்கன் θ2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷங்க, கொசீக்கன் θ2. சரிங்களா, இப்படி எடுத்துக்கலாம். அப்போது இது ரெண்டுமே ஃபார்முலா. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கணக்கு வந்து போட முடியும். ஒரே நிமிஷம். இது வந்து நிறைய தடவை இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். சரிங்களா, இப்பயும் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா, ஸோ இது ரெண்டும் ஃபார்முலா. ஸோ அதை வந்து நான் அட்டவணையில் டேபிள் போட்டு வச்சுருவேன். ஸோ அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் நம்ம நல்லா கவனிங்க. இப்போது sin 48 டிகிரி sin ஸ்கொயர் 42 டிகிரின்னு சொல்லியிருக்கு. ஸோ 48 42 கூட்டிங்கன்னா 90 டிகிரி. ஸோ θ1 θ2 இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா அப்போது sin ஸ்கொயர் 42 டிகிரி அப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் 40 டிகிரின்னு சொல்லி எழுதலாமா. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி மாற்றி எழுதலாம். சரிங்களா, அப்போது sin ஸ்கொயர் 40 டிகிரி. இப்போது sin ஸ்கொயர் 48 டிகிரி எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் 40 டிகிரின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா ரெண்டு எங்களுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி அப்படின்னா sin θ1 ஈக்குவல் டு காஸ் θ2 காஸ் θ2 என்ன 48 டிகிரின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கடுத்து கீழே அதே மாதிரி tan ஸ்கொயர் 40 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா tan ஸ்கொயர் θ1 எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் θ2ன்னு சொல்லி எழுதலாமா. அப்போ இங்கே என்ன வரும், காட் ஸ்கொயர் 15 டிகிரி வருமா. ஸோ காட் ஸ்கொயர் 15 டிகிரி சொல்லி எழுதலாமா, மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் 15 டிகிரி. நல்லா கவனிங்க, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட மதிப்பு 1 வகுத்தல் இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. நல்லா கவனிங்க, 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு தான் 1 அப்படின்றப்போ நல்லா கவனிங்க, காட் ஸ்கொயர் தீட்டா இங்கிட்ட இருக்க +1 வந்து அந்த பக்கம் முதல்ல -1 மாறிடும், அங்கிட்ட இருக்க ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் முதல்ல மைனஸ் ஆகும். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும், -1ன்னு சொல்லி வரும். சரிங்களா, -1ன்னு சொல்லி வரும். ஸோ 1 வகுத்தல் -1 ஈக்குவல் டு -1ன்றதான் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 8 நம்பர்ஸ் 72. சரிங்களா, ஒரு 8 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 71 சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த எண்கள் கூடுதல் என்ன வரும் அப்படின்னா சம் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா
8 இன்ட்டு 72 இருக்கும். இப்போ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் இஃப் இட்ஸ் 1/16 ஆஃப் சம் ஆஃப் த நம்பர்ஸ். அதில் 1 சரிங்களா இருக்குல்ல லீஸ்ட் நம்பர் என்னவா, இந்த 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 கூடுதலோட 16 ஒரு பங்காமா சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/16 இந்த லீஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கும், 1/16 இன்ட்டு 8 இன்ட்டு 72 இருக்குமா இந்த சம்மு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 சரி, 1 8 2 16 36ன்றதான் ஆன்சர். அந்த லீஸ்ட் நம்பர் என்ன 36. அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் கால்குலேட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பட் இது ஈஸி தான். நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் appeared in a competitive examinations from a different states over the years. சரிங்களா 2020 2021 வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட் அப்போ குவாலிஃபைட் ஆன ஸ்டூடெண்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் விச் ஸ்டேட் டிட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் டிட் நாட் சேஞ்ச் ஃப்ரம் 2022 to 2021. அதாவது 2020 வந்து 2021 வரைக்கும் எந்த ஸ்டேட்டினுடைய குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்சன்டேஜ் வந்து மாறலாம்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இதனுடைய பர்சன்டேஜ் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு 2020 வந்து 500ல் 100 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து மொத்த எண்ணிக்கையில் வந்து 20% வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்களா. சரிங்களா, அதே நேரத்தில் இங்கே எவ்வளோ பண்ணிப்பாங்க 150, 600ல் 150 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே எவ்வளவு 25% வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இங்கே 600லேருந்து 200 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 33 1.3% வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து 250, இது வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 31 புள்ளி சம்திங். சரிங்களா, 31.25% வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் 400ல் 250 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 1 8 12.5% வந்து இங்கே பாஸ் பண்ணியிருப்பாங்க. 12.5% 1/8ன்றது 12.5%. இங்கே வந்து 20% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக இங்கே 300 பேர் அப்பியர் ஆகி 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு 20%. சரிங்களா, 1/5 சரிங்களா 1/5 ஈக்குவல் டு 20% வரும். இங்கே 400லேருந்து 80 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுவும் 1/5. ஸோ ஒரு மதிப்பு 20% தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து டியில் மட்டும்தான் மாறாமல் இருந்திருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ்னா 20% வந்து மாறாமல் இருந்திருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 300 பேர்த்தில் 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது அடி கொடுத்தீங்கன்னா 1/5 ஈக்குவல் டு 20%. ரெண்டாவது வந்து 400ல் 80 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1/5 × 100 ஈக்குவல் டு 20%. சரிங்களா, அப்போது 2 வருஷமும் வந்து குவாலிஃபைடான ஸ்டூடெண்டோடைய பர்சன்டேஜ் வந்து மாறாமல் இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து டின்றதான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் கால்குலேட்டிவ், பட் இது வந்து ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். The number of prime numbers lying between 400 to 430. 400லேருந்து 430 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் எது வந்து பிரைம் நம்பர்ஸ், எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 400லேருந்து 430 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ். முதல்ல பிரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 2 எண்கள் மட்டும்தான் அந்த எண்ணை வந்து வகுக்க முடியும். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1, அதுக்கடுத்து த நம்பர் இட் செல்ஃப். சரிங்களா, நம்பர் இட் செல்ஃப் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து பிரைம் நம்பர். சரிங்களா, 2 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து 2 வகுத்தி மட்டும்தான் இருக்கும். 1 அப்புறம் அதே எண். சரிங்களா, அப்படின்னா நல்லா கொஞ்சம் 4லேருந்து 430 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இரட்டைப்படையாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து 2ஆலே வகுப்படுமா, அப்போ அது எல்லாமே விட்டுறலாமா. அடுத்து ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய எண்களை மட்டும் எழுதுவோம். ஸோ 401 403 405 எழுதலாமா, 405 எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா 405 ஒற்றைப்படை எண் தான், ஆனால் அது 5ஆல் வகுப்படும். சரிங்களா, 405 5ஆலே வகுப்படும். ஸோ அதுக்கு வந்து வகுத்திகள் அதிகம். ஸோ 405 விட்டுறலாம். அடுத்து 407 409 அடுத்து 411 அடுத்து 413 415 எழுதக்கூடாது, 417 அடுத்து 419 421 அடுத்து 423 அடுத்து 427 அடுத்ததான் 429. நல்லா கவனிங்க. இந்த நம்பரில் வந்து இப்போது ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இருக்கலே பெரிய நம்பர் இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 423 இருக்காங்க கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ வரக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர். சரிங்களா, 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 441. சரிங்களா, இது வந்து நான் வேறு நம்பரில் எழுதுறேன், வேறு கலரில் எழுதுறேன். 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 441. ஸோ இந்த 21 இருக்குல்ல, 21க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா, ப்ரைம் நம்பர்ஸ் என்னவோ அது எல்லாத்தாலையும் இந்த நம்பர்லாம் வகுத்தீங்கன்னா அது எதனாலே வகுப்படலை, அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எதனாலே வகுப்படலை அப்படின்னா அதுதான் வந்து உண்மையிலே ப்ரைம் நம்பர். சப்போஸ் அந்த நம்பர் 21 கீழே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 2 3 5 7
11, 13, 17, 19 சரிங்களா? இது எல்லாமே 21க்கு கீழே இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். இது எல்லாத்துலேயும் இந்த நம்பர்லாம் வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்த்தீங்கன்னா அதனால் வகுப்பட்டுருச்சு. இது இந்த நம்பர்ஸில் எதனால் ஒன்றால் வகுப்பட்டாலும் இந்த நம்பர் அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இது எதனாலே வகுப்படலைன்னா மட்டும்தான் அந்த பிரைம் நம்பர். இதுதான் கான்செப்ட் சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே வந்து நம்ம 3ஆல் வகுப்படுறதுக்கான விதி தெரியும். 3ஆல் வகுப்படுறதுக்கான விதி என்ன? அந்த எண்களுடைய கூடுதல் வந்து எப்பயுமே வந்து 3ஆல் வகுப்படும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3ஆல் வகுப்படணும் சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 9, இங்கே பாருங்கள், இங்கே 6 கூட்டல் 3 15 சரிங்களா? இது வந்து 3ஆல் வகுப்பட்டுருமா? ஸோ 3ஆல் வகுப்படும். அப்படின்னா இது கீழே 3ஆல் இருக்கக்கூடிய 426, 426க்கு அப்புறம் 423 அதுவும் 3ஆல் வகுப்படுமா? ஸோ 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 3 9. ஸோ 9 வந்து 3ஆல் வகுப்படும். ஸோ இந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். அப்போ 20, 20க்கு அப்புறம் 17, 17ம் வகுப்படும் சரிங்களா? 17க்கு அப்புறம் 16, 16க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 11, 11 வகுப்படும் சரிங்களா? 3ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 8, 8க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 2 சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சு. ஸோ மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போது 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க. அடுத்ததா 423, 427. இது எதால் வகுப்படும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நம்பர் 7ஆல் வகுப்படுமா? நல்லா கவனிங்க. 427 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பரா? அடுத்த நம்பர் 5 விட்டுருங்க. அடுத்து 7 427 6 7 42 1 7 சரிங்களா? 61 7ஆல் வகுப்படும் சரிங்களா? அதுக்கப்புறம் இதுலேருந்து 7 கழிச்சிங்கன்னா 420 இல்லை. 420க்கு அப்புறம் 7 கழிச்சிங்கன்னா 413, 413 7ஆல் வகுப்படுமா? ஸோ 5 7 35, மிச்சம் 6 இருக்கும். 63 9 7 63 சரிங்களா? அதுக்கடுத்து 7 குறைச்சிங்கன்னா 406, 406லேருந்து ஒரு 7 கழிச்சிங்கன்னா 401, 401 வகுப்படுமா? 406, 406லேருந்து 399 வந்துடும் இல்லையா? ஸோ 401 விட்டுருங்க. 401 வராது. அடுத்ததான் மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 419. ஏதோ ஒரு நம்பர் வந்து மிச்சம். இப்போ வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. 6 நம்பர் இருக்கு இல்லையா? 421, 419, 409 எதால் வகுப்படும் பார்த்தீங்கன்னா 3 39, 1 19, 38, 1 17 14, 2 14 34, 34 போச்சுன்னா 6 69 இல்லை. இதில் ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் தெரியலையே. அடாடா, கவனிக்க மாட்டானா? ஒரே நிமிஷங்க. அடுத்ததா 2 போட்டால் 3ஆல் வகுப்படுமா? 13 இல்லை. 11 7 5 அடுத்து 10 14 6 1 7 ரைட் கிடையாது. அடுத்து 11ஆல் அடி கொடுத்தோம்னா 33, மிச்சம் வந்து 9 இருக்கும். 91 வராது. இங்கே 33 மிச்சம் எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். 89 வராது. இது 3 33 மிச்சம் எத்தனை இருக்கும்? 7 இருக்குமா? 7 79 வகுப்படாது. இங்கே 33 மிச்சம் 7 இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படுமா? நல்லா கவனிங்க. 33 3 11 33, 33 மிச்சம் 7 இருக்கும். 77 வகுப்படும் சரிங்களா? மிச்சம் இருக்கிற எத்தனை நம்பர்ஸ்? 4 நம்பர்ஸ் தான் வந்து மொத்தத்திலே வந்து 400க்கும் 430க்கும் இடையே இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் சரிங்களா? ஆனால் பட் இதுதான் வந்து இப்படி தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். அது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் சரிங்களா? பட் கான்செப்ட் என்னன்னா, கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். அதில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ என்ன அந்த நம்பர்ஸுடைய இப்போ உதாரணம் 429 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 429 ஒரு நம்பர் இருக்குது. அது நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 429க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன பாருங்கள் 441. ஸோ அதனுடைய பேஸ் என்ன? 21 ஸ்கொயர் சரிங்களா? 21க்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ அந்த எல்லா எண்களாலும் 429 வகுத்து பாருங்க. அந்த எண்களால் வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த எண்களால் வகுப்பட்டுச்சுன்னா நார்மல் நம்பர் தான் சரிங்களா? அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த எல்லா எண்களாலையும் இந்த 21 கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரைம் நம்பர்ஸ்னாலையும் வகுப்படலை அப்படின்னா மட்டும்தான் இந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ 421 இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து வகுப்படும். அது என்ன நம்பர்னா 409 தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 409 எதிராக வகுப்படும். 1 17 14, 2 17 34 இல்லை. 1 19 19, 2 19 38. இல்லை எந்த நம்பர் சரியாக தெரியலையே. பட் டோட்டலாக வந்து 4 நம்பர்ஸ் தான் வரும். ஸோ டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் சரிங்களா? அது பெருக்கி பார்த்தோம். பட் 4 நம்பர்ஸ் தான் வரும். ஐ திங்க் 421 6 7 இங்கே 10 14 10 14
10 14 14 1 5 ஒரு 17 14 ஈர் 17 34 79 வராது. ஒரு 17 14 ஈர் 17 34 51. ரைட், இந்த நம்பர் போகும். ஒரு 17 14 ஈர் 17 34 மிச்சம் 51, 3 17 51. ஸோ இது வந்து 17 அடிப்படும். ஸோ 419 409 403 401 இது 4 தான் வந்து பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து, இன் ஹவு many years will the sum of 12,000 become 14,520 at the rate of 10% per annum on compound interest compounded annually? அதாவது பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பிரின்சிபல் கொடுத்தாங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துல இந்த 12,000 ரூபாய் வந்து 14,520 ரூபாய் மாறும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பின்ன வடிவத்தில் எடுங்க. 10% எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 11/10 சொல்லி எடுக்கலாம். ஸோ இது வந்து பிரின்சிபலு, இது வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போது அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கு உள்ள ரேஷியோ என்னவா இருக்கும்? இங்கே 10 இருந்துச்சுன்னா இங்கே 11 இருக்குமா? அவ்வளோதான். இந்த அமௌண்ட் பிரின்சிபல் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த கொடுத்துருக்க ஒரிஜினல் வேல்யூ வந்து இதே இந்த 10/11/10ன்ற மாதிரி அதோடைய மடங்குக்கு மாற்றணும். சரிங்களா? 14,520 வகுத்தல் 12,000. சரிங்களா? 0 அடி ஆயிரும். ரெண்டாவது சுருக்குனீங்க அப்படின்னா, ரெண்டாவது அடி எடுத்தீங்க அப்படின்னா 7 2 14 26. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 600. இப்போ 6ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100. சரிங்களா? இங்கே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 1 121 இருக்கா? ஸோ 121 வகுத்தல் 100 இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர் வகுத்தல் 10 ஸ்கொயரா? ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்னு எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம். ஸோ 11 வகுத்தல் 10 ஹோல் ஸ்கொயர் சொல்லி எழுதலாமா? ஸோ இங்கே 11 வகுத்தல் 10னுடைய பவரில் எண், இந்த எண்ணோ இந்த பவரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ n = 2 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். ஸோ 2 வருஷத்துல வந்து இந்த 12,000 ரூபாய் வந்து 10% கூட்டு வட்டியில் கொடுக்கும் போதில் 14,520 ரூபான்னு சொல்லி மாறும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிரின்சிபலும் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பின்ன வடிவத்தில் மாற்றணும். அதில் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ பின்ன வடிவத்தில் சுருக்குனீங்க அப்படின்னா 10 11 சொல்லி வரும். ஸோ இந்த ஒரிஜினல் கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த இதே சேம் பேஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்த கொஸ்டின், 40வது கொஸ்டின். சிங்கிள் டிஸ்கவுண்ட், 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, அப்படியே சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a + b - ab/100. சரிங்களா? அப்போது 40 கூட்டல் 20 மைனஸ் 40 × 20 வகுத்தல் 100 = 60 - 8 = 52%ன்றதான் ஆன்சர். சிங்கிள் டிஸ்கவுண்ட் 52%க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், 46வது கொஸ்டின். ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 7 times that of his son ஏஜ். சரிங்களா? இப்போ ஃபாதரு அப்புறம் சன்னு. ஸோ ஃபாதரோட ஏஜ் பையனை போல் 5 மடங்கு 7 மடங்கு ஆகும். சரிங்களா? ஸோ பையனுடைய வயசு எக்ஸ்னா அப்பாவோட வயசு 7x சொல்லியிருக்கோம். ஸோ 3 years from now, சரிங்களா, 3 வருஷம் கழிச்சு ஏஜ் ஆஃப் ஃபாதர் வில் பி 5 times that of the son's ஏஜ். சரிங்களா? 3 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 7x + 3 upon x + 3. சரிங்களா? 3 வருஷம் கழிச்சு 2 பேரோட வயசு அப்பாவோட வயசு பையனோட வயசு போல் 5 மடங்கா. ஸோ பையனோட வயசு 1 அப்படின்னா அப்பாவோட வயசு 5 இருக்குமா? ஸோ இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 7x + 3 குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 7x + 3 = 5x + 3. ஸோ இதை 2 சுருக்குனீங்க, சாரி 5x + 15 வருமா? 5x + 15. அப்போது 2xோட மதிப்பு 12, அப்போ xோட மதிப்பு 6. சரிங்களா? இப்போது கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் ஹவு many years will their combined age be 15 years. அப்போ உங்களோட பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? 7 42 இருக்கும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ புக் பண்ணிங்கன்னா 7 42, இங்கே 6 சொல்லியிருக்கும். ஸோ இப்போ உங்களோட பர்சன்டேஜ் வந்து 48. ஸோ பையனுக்கு ஒரு 6 எத்தனை வருஷம் கழிச்சு 58 சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10 வருஷம் கூடணும். அப்போ பையனுக்கு ஒரு 5 வருஷம், அப்பாவுக்கு ஒரு 5 வருஷம். சரிங்களா? அப்போ 2 பேருக்கும் வந்து 5 வருஷம் கழிச்சு 2 பேருடைய கூடுதல் வந்து 58 இயர்ஸாக இருக்குமா? ஸோ ஆன்சர் வந்து 5 இயர்ஸ்ன்றதான். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேருடைய கூடுதல் வயசு வந்து 58 வருஷத்துக்கு இணையாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 47வது கொஸ்டின். ஹெச்சிஎஃப் 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க, 3 நம்பருடைய ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. மீ/வா. ஸோ இதை வந்து அடி எடுத்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது 120 தான் இருக்கும். சரிங்களா? 120னா 2 3 4. நல்லா கவனிங்க, இங்கே 3ன்றது என்ன ஒரு ப்ரைம் நம்பர்ஸ், 2ன்றதும் ஒரு ப்ரைம் நம்பர். சரிங்களா? 3ன்ற ப்ரைம் நம்பர் வேறு எதோடும் சேராது. ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் 120 தான். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். எக்ஸ் பிளஸ் 1/x1 மதிப்பு 6 சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x2 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 1/x1 மதிப்பு பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x2 மதிப்பு என்ன வரும்? பி ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு சொல்லி வருமா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 6 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 34. 36 மைனஸ் 2 34ன்றதான் ஆன்சர். அதே இது எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x3 மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா பி கியூப் மைனஸ் 3pன்றதான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இதே மெத்தடில் நிறைய ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் ஆல்டிடியூட். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்துடைய உயரமான மதிப்பு வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதோடைய பரப்பளவு கேட்குறாங்க. சரிங்களா? சமபக்க முக்கோணத்துக்கு சரிங்களா? சமபக்க முக்கோணம் அதனுடைய ஹெயிட்டு அப்புறம் பரப்பளவுக்கு ஃபார்முலா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. h = √3/2 × a. சரிங்களா? அதே இது ஏரியா அதனுடைய பரப்பளவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா √3/4 a². சரிங்களா? அப்போது இங்கே ஹெயிட்டோட மதிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது பக்கம். சரிங்களா? இந்த சமபக்க முக்கோணத்துடைய பக்கம். சரிங்களா? அப்போது ஹெயிட்டோட மதிப்பு நம்ம கொடுத்துருக்காங்களா? அப்போ 12 = √3/2 × ஏவா? அப்போ ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? ஏவோட மதிப்பு 24 வகுத்தல் √3 சொல்லியிருக்குமா? நமக்கு என்ன தேவை? பரப்பளவு தான் தேவை. சரிங்களா? பரப்பளவு = √3/4 a². அதோட மதிப்பு என்ன வரும்? √3/4 × 24/√3 × 24/√3. சரிங்களா? a²-ஆ a × a சொல்லி எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ √3 அடியாயிரும். 4ஆல் அடி எடுத்தீங்கன்னா 6 நாங்கள் 24. சரிங்களா? இந்த 6 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2 × √3 × √3 சொல்லி எழுதலாம். சரிங்களா? 2 × 3 சொல்லி எழுதலாம். 3 வந்து 2ஆக பிரிச்சிங்க அப்படின்னா √3 × √3 சொல்லி வரும். அடுத்து இன்ட்டு 24/√3. ஸோ இது அடி எடுத்தீங்க அப்படின்னா √3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × 24 48 = 48 √3 cm²தான் நமக்கு தேவையான பரப்பளவுனுடைய அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான மதிப்பு. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 54வது கொஸ்டின். யூசிங் எம்பிரிக்கல் ரிலேஷன் பிட்வீன் மீன், மீடியன் அண்ட் மோட். சரிங்களா? சராசரி, இடைநிலை, முகடு இது மூணுக்குள்ள தொடர்பு வச்சு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி மோடோட மதிப்பு கேட்குறாங்க, மீடியனுடைய மதிப்பு, இடைநிலையோட மதிப்பு கொடுத்தாங்க, மீனுடைய மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க, சராசரியோட மதிப்பு கொடுத்தாங்க, முகடோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னா மோட் = 3 மீடியன் மைனஸ் 2 மீன். சரிங்களா? முகடு = 3 இடைநிலை கழித்தல் 2 சராசரி. சரிங்களா? மோடோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஸோ மீடியனோட மதிப்பு என்ன? 3 × 30 மைனஸ் மீனுடைய மதிப்பு என்ன? 2 × 25 = 90 - 50 40ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர் முகடு. அடுத்த கொஸ்டின். இந்த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பக்கத்துடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 a². இதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 16 √3. ஸோ √3 கேன்சல் ஆயிருமா? அடுத்து a² மதிப்பு என்ன வரும்? 16 × 4 = 64. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்றதான் ஒரு ஏவோட மதிப்பாக இருக்கும். சரிங்களா? 64 வரும். ஸோ a² மதிப்பு 64 அப்படின்னா ஏவோட மதிப்பு 8. சரிங்களா? அடுத்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 is subtracted from 60 of a number. சரிங்களா? ஒரு நம்பர் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? 60% ஆஃப் நம்பர்ல இருந்து சரிங்களா 60% ஆஃப் ஏல இருந்து 50 கழிச்சோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 40 கிடைக்கலாம். சரிங்களா? அப்படின்னா 60% ஆஃப் த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ 60% ஆஃப் ஏ ஈக்குவல் என்ன வரும்? 40 + 50 = 90ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். உண்மையிலே நல்ல கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தொட்டி இருக்குது. சரிங்களா? ஒரு 50 பேர் சேர்ந்து வந்து ஒரு தொட்டியில் வந்து ரிலீஜியஸ் டே ஒரு மத கும்பமேளா மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து 50 பேர் சேர்ந்து வந்து 40 மீட்டர் 20 மீட்டர் நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய தொட்டியில் வந்து சரிங்களா முங்கி குளிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இவங்க வந்து முங்கி குளிக்கும் போது ஒவ்வொரு மேனுக்கும் சரிங்களா சராசரியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து 4 மீட்டர் நீர் வந்து வெளியேற்றப்படுது. அப்படின்னா இந்த தண்ணியோட டேங்கில் வந்து தண்ணியோட அளவு வந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணமாக இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தூரம் அந்த டேங்கில் வந்து
ஆரம்பத்தில் தண்ணி இருக்குது சரிங்களா. இது வந்து 40 மீட்டர் நீளம் சரிங்களா. அடுத்ததாக 20 மீட்ரு அகலம் சரிங்களா. இப்போ வந்து இவங்க வந்து முங்கி குளிக்கிறதுனால என்ன நடக்குது, ஒரு 4 சென்டிமீட்டர் கியூப் 4 மீட்டர் கியூப் ஒவ்வொரு மனுஷன் வந்து 4 மீட்டர் கியூப் வந்து அளவு வந்து தண்ணி வந்து எல்லாரும் முங்கும் போது தண்ணி கூடுமா சரிங்களா. தண்ணியோட அளவு வந்து கூடுமா ஆரம்பத்தில் இருந்தோட. ஸோ இந்த ஹெயிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறான். அப்போது அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போது 50 பேர் சேர்ந்து வந்து இப்போ தண்ணியோட 50 பேர் சேர்ந்து வந்து அந்த தொட்டியில் வந்து 50 பேர் முங்கி குளிக்கிறாங்களா. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து 4 மீட்டர் கியூப் வந்து தண்ணி வெளியேறுது அப்படின்னா எவ்வளவு 50 × 4 மீட்டர் கியூப்பா. ஸோ மொத்தமாக வந்து தண்ணி வந்து உயர்ந்தது இந்த 50 மனிதர்களுடைய சராசரிக்கு வந்து சமம் அப்படின்னா 50 பேருடைய மொத்த அளவுக்கு சமமாக இருக்குமா சரிங்களா. இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோடைய உயரம் சரிங்களா. 40 × 20 ஹெயிட்டா. ஸோ 40 × 20 ஹெயிட்டுக்கு சமமாக இருக்குமா. ஸோ இது அடி எடுத்தீங்க அப்படின்னா ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும், 50 × 40 வகுத்தல் இதோட மதிப்பு என்ன வரும், 200 வரும். ஸோ 200 வகுத்தல் 40 ஈக்குவல் டு வகுத்தல் இன்ட்டு 20. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும், 5 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 1 வகுத்தல் 4 சொல்லி மீட்டரில் சொல்லியிருக்கோம் சரிங்களா. மீட்டர் ஸ்கொயர் இருக்கும், மீட்டர் கியூப்பு 2 மீட்டர் கியூப்பு மீட்டர் ஸ்கொயர் அடி கொடுத்தீங்கன்னா மீட்டர் சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்போது இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, மதிப்பு 1/4 மீட்டர் சரிங்களா. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கா, 100 சென்டிமீட்டருக்கு சமமாக. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், 1/4 மீட்டர்ன்றது 25 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும். ஸோ அந்த டேங்கனுடைய அளவு வந்து தண்ணியோட அளவு வந்து 25 சென்டிமீட்டர் வந்து உயர்ந்து இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 69வது கொஸ்டின். நேற்று பார்த்தா அதே மாடல் தான். அதாவது ஒரு டிஸ்கானஸ்ட் பர்சன் ஷாப்கீப்பர் சரிங்களா. ஒரு நேர்மையற்ற ஒரு ஷாப்கீப்பர் வந்து தன்னோட பொருளை வந்து அடக்க விலைக்கு விற்கணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெயிட்டில் வந்து குளறுபடி பண்ணுறாரு. அவர் வந்து அப்படி குளறுபடி பண்ணும் போதில் தப்பான வெயிட் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாரு. அப்படின்றப்போ அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 11 + 1/9% வந்து அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது சரிங்களா. 99 100 வகுத்தல் 9% சரிங்களா. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா பின்ன வடிவத்தில் 100/900 சரிங்களா. 100/900 இது சுருக்குனீங்கன்னா 100 வகுத்தல் 9% இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் மதிப்பு கீழே 900 சொல்லி வந்துடும் சரிங்களா. ஃபார் வெயிட் ஆஃப் கேஜி சரிங்களா. 1 கிலோவுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ வெயிட் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதா கொஸ்டின் சரிங்களா. நல்லா கவனிங்க. ப்ரைஸ் வந்து அவர் வந்து சிபியும் எஸ்பியும் வந்து சேமாக வச்சு யூஸ் பண்ணுறது தான் சொல்லிட்டாரு சரிங்களா. அப்போ இது 100 அப்படின்னா இதுவும் 100 இருக்கும் சரிங்களா. இப்போ வெயிட்டில் தான் அவர் வந்து குளறுபடி பண்ணுறாரு சரிங்களா. வெயிட்டில் குளறுபடி பண்ணுறது எக்ஸ்னு வச்சு ஒய்னு வச்சிருக்காரு சரிங்களா. ஸோ ப்ரைஸ் இன்ட்டு வெயிட் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம் வந்து எவ்வளவு 100லேருந்து 900 வந்து 900 போயிருக்கு சரிங்களா. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கெயினாக இருக்குது. ஸோ அப்போது லாபம் வந்து எவ்வளோ வரும் 1000 சொல்லி வருமா. ஸோ 1000 லாபம் 900லேருந்து 1000 ரூபாய் சரிங்களா. காஸ்ட் ப்ரைஸ் 900 அப்படின்னா அவருக்கு வந்து லாபம் கிடைக்கும்னா 1000 ரூபாய்க்கு சொல்லி விற்றுருக்கணும் சரிங்களா. 100க்கு 100 அடி ஆயிரும் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஒய்யோட மதிப்பு என்ன வரும், எக்ஸோட மதிப்பு 900 வரும், ஒய்யோட மதிப்பு 1000 சொல்லி வரும். நல்லா கவனிங்க. இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து யார் பே பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் தான் பே பண்ணுவான். ஆனால் வெயிட் இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து இவருக்குரியது. கஸ்டமர் வந்து 1000 ரூபாய்க்கு உண்டான பொருளுக்கான 1000 கிராம் எடைக்கு மதிப்புள்ள பொருளுக்கு வந்து பே பண்ணுவார். ஆனால் அவர் வந்து 900 கிராமுக்கான பொருள் தான் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா. அப்போது 1000 × 1 ஈக்குவல் டு 1000 கிராம் சரிங்களா. 1 கிலோவுக்கு சமம். 1 கிலோ வெயிட்டுக்கு அவர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பான வெயிட்டு 900 கிராம் வந்து அவர் வந்து வெயிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் சரிங்களா. கஸ்டமர் வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கியிருப்பா அப்படி. ஆனால் அவருக்கு வந்து குறைஞ்ச வெயிட்டுக்கான பொருள் தான் வந்து அவர் கிடச்சிருக்கும் சரிங்களா. தொள்ளாயிரம் கிராம் அதாவது 1000 கிராம் வெயிட்டுக்கு பதிலாக 900 கிராம் வச்சு விற்கும்போது தான் அவருக்கு வந்து 11 + 1/9% வந்து லாபம் கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், ஒரு பைப் வந்து ஒரு டேங்க் வந்து 12 மணி நேரத்தில் வந்து நிரப்புது. அது இன்னொரு பைப் வந்து 28 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது. இப்போ 2 பைப் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது 1/3 ஆஃப் தி டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா.
ஏன்ற பைப்பு 12 மணி நேரத்தில் நிரப்புது, பின்ற பைப்பு 28 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது. சாரிங்க. அப்போது ரெண்டு வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 வருமா? 12 6 அடுத்து 14 வரும். 6ம் 14ம் 4 அடி கொடுத்தீங்கன்னா 4 3 12 7 28 மூவேல 21 21 84 சொல்லி வரும். சரி எஸ் 84 சரிங்களா? 84. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லியிருக்கோம். பியோட எஃபிஷியன்சி வந்து 6ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 24 14னா 7 2 6 14 3 சாரி 3 சொல்லியிருக்கோம். 3 24 60 எஸ் சரிங்களா? அப்போது இவங்க இது வந்து மைனஸில் இருக்கும். சரிங்களா? மைனஸில் இருக்கும் -3 ஏன்னா அது வந்து காலி பண்ணுது இல்லையா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ வந்து எஃபிஷியன்சி அவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 7 - 3 ஈக்குவல் டு 4 யூனிட் வந்து 4 லிட்டர் வந்து அந்த டேங்கோட வந்து நிரப்போம். சரிங்களா? அப்படின்றப்போ 1/3 ஆஃப் த டேங்க் தான் நம்ம வந்து நமக்கு நிரப்பணும். சரிங்களா? 1/3 ஆஃப் த டேங்க் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 × 84 ஈக்குவல் டு 2 3 6 28 சரிங்களா? இதை வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ரெண்டு பைப்பு சேர்ந்து நிரப்பும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் பார்த்தீங்கன்னா இந்த 3ல் 1 பங்கு தொட்டியை வந்து 28 டோட்டல் லிட்ரு. ஸோ வகுத்தல் 4 அவங்களோட எஃபிஷியன்சி 1 மணி நேரத்தில் வந்து 4ன்னு சொல்லி நிரப்புவாங்க. ஸோ ஈக்குவல் டு 7 ஹவர்ஸில் வந்து இந்த ரெண்டு பைப்பும் சேர்ந்து வந்து அந்த டேங்கனுடைய மொத்த கொள்ளளவில் 3ல் 1 பங்கு சரிங்களா? அதை வந்து 7 மணி நேரத்தில் வந்து நிரப்பியிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின். 2000 ரூபாய் வந்து ஏ அப்புறம் பி அவங்க 2 பேருக்கு கடையில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. இதில் வந்து என்னன்னா ஏனுடைய பாதி பங்கு பியினுடைய 3ல் 1 பங்குக்கு சமமாக இருக்கான். சரிங்களா? அப்போது ஏவினுடைய இங்கே பி ஏவுடைய பாதி பங்கு சரிங்களா? பியினுடைய 3ல் 1 பங்குக்கு சமமாக இருக்கான். சரிங்களா? மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க. மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா A/B ஈக்குவல் டு இங்கே அரேன் இருக்குது. இந்த 2 வந்து மேலே போகும் முதல்ல கீழே இருக்கிற வகுத்தில் இருக்கிற 2 அந்த பக்கம் முதல்ல பெருக்கலாம் மாறிடும். சரிங்களா? 2/3 சொல்லி வரும். அப்போ ஏவோட மதிப்பு 2 பியோட மதிப்பு 3. ஸோ டோட்டல் வந்து அந்த 2 வரைக்கும் கூட்டினீங்கன்னா +5. இந்த 5ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மொத்த அளவு. சரிங்களா? அப்போ 5 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். நமக்கு என்ன தேவை? பியோட மதிப்பு தான் தேவை. பியோட மதிப்பு என்ன 3. ஸோ 3 ரேஷியோட மதிப்பு 1200 ரூபாய்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின். சரிங்களா? which of the following pairs of the following numbers none of the two numbers is a prime number. கொடுக்கப்பட்ட எண்களில் வந்து எதுவுமே வந்து எந்த 2 நம்பர்லையும் ஒரு நம்பர் கூட ப்ரைம் நம்பர் கிடையாதாம். சரிங்களா? none of the two numbers a prime number. கொடுக்கப்பட்ட 2 நம்பரில் எதுவுமே வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதான். சரிங்களா? பட் 2 numbers are co-prime. ஆனால் 2 நம்பரும் co-prime சொல்லி கொடுத்தாங்க. co-primeனா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, 2 எண்களுடைய சரிங்களா HCF ஆஃப் A அண்ட் B ஒன்றுன்னு சொல்லியிருக்கணும். 2 எண்களுடைய பொதுவான மீட்புவா ஒன்றுன்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதுதான் வந்து கோப்ரைம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பர் வந்து கோப்ரைம்னு சொல்லலாம். இப்போ வந்து 2 நம்பரில் ஒன்று கூட அந்த ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அப்போ இது வராதா? 11 17 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், இதுவும் வராதா? அடுத்து 21 ப்ரைம் நம்பர் கிடையாது, 35 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஆனால் கோப்ரைமாக இருக்கணும்னா 2க்கும் காமனா 2னுடைய மீப்போவா என்ன வரணும்? 1 தான் வரணும். ஆனால் இங்கே 21 மீப்போவா HCF என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 வருமா? சாரி 7 வருமா? HCF 7 வருமா? 3 21 5 35 சரிங்களா? அப்போ இதனோட HCF 7. அப்போ 1 தாண்டி HCF இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1 தான். இதுதான் இதனோட 2னுடைய HCF என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் 2னுடைய HCF 1 தான் வரும். ஸோ இந்த பேர் தான் வந்து கோப்ரைம் பேர். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின். The value of a machine depreciates at the rate of 10% per annum. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மிஷினுடைய மதிப்பு வந்து 10% வந்து தேஞ்சிக்கிட்டே வருதான். சரிங்களா? 2 வருஷம் கழிச்சு சரிங்களா 1,62,000 சொல்லி அதோட வேல்யூ இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2 வருஷம் முன்னாடி வந்து அதோடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் வருஷம் இதோட பின்ன வடிவம் 1/10. ஸோ 10லேருந்து 1 குறைஞ்சி 9 அதோட வேல்யூ மாறுதா? அவ்வளோதாங்க.
இப்போது ஃபஸ்ட் இயர் 10லேருந்து 9 சொல்லி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். 2வது வருஷமும் அதே தான், 10ன்னு இருந்தது 9 சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது 2 பேருக்கு நீங்கள் அப்படின்னா 100ல் இருந்து அதோடைய மதிப்பு 81க்கு மாறிச்சு. ஸோ 81ஓட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 1,62,000. அப்போது இது அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? அடி எடுத்தீங்கன்னா 2000 சொல்லி வருமா? அப்போது 100ஓட 2000 கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 100 × 2000 ஈக்குவல் டு 2 லட்சம்ன்றதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருளுடைய மதிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி பார்த்த கணக்கு தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 91வது கொஸ்டின். 25 மீட்டர்/செகண்ட் வந்து கிலோமீட்டர்/ஹவருக்கு மாற்ற சொல்லி இருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. கிலோமீட்டர்/ஹவரை வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பெருசு வந்து சின்ன நம்பருக்கு மாத்திரம், பெரிய வேல்யூவில் வந்து சின்ன வேல்யூக்கு மாத்திரம். ஸோ 5 மேலே இருக்கணும், 5/18 பெருக்கணும். அதே இது மீட்டர்/செகண்டை கிலோமீட்டர்/ஹவருக்கு மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன யூனிட் வந்து பெரிய யூனிட்டுக்கு மாத்திரம். எந்த யூனிட் மாத்திரம்? பெரிய யூனிட்டுக்கு மாத்திரம். ஸோ பெரிய நம்பர் மேலே இருக்கணும். 18/5ஆல் வந்து அந்த நம்பரை வந்து பெருக்கணும். அப்போது மீட்டர்/செகண்ட் வந்து கிலோமீட்டர்/ஹவருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 18/5ஆல் வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 90 km/hன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 94வது கொஸ்டின். இதோட மதிப்பு கேட்டிருக்காங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. a/m வகுத்தல் a/n மதிப்பு என்ன இருக்கும்? a/m - n. சரிங்களா? அவ்வளோதாங்க. 10⁻150 - 146 ஈக்குவல் டு 10⁻4. 10⁻4ன்னு என்ன? 10⁻1 அப்படின்னா 10. சரிங்களா? அப்போ 10⁻2னா 100. அப்புறம் ஒரு சைடாக கூட்டு போகிறீங்க. அப்போது 10⁻4னா 1க்கு அப்புறம் 4 சைடு இருக்கணும். 1 2 3 4 10,000ன்றதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.